எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கம்பங்கூழ் கம்பம் சோறு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க, கம்பம் சோறு செய்யறதுக்கு, அதாவது கம்பம் களி செய்யறதுக்கு நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி நாட்டு கம்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இதில் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தூசி இருக்கும். ஜல்லடையில் வச்சு அதை ஜலிச்சிடலாம். சுத்தமான கம்பு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதெல்லாம் அப்படியே நல்லா கையை நல்லா பிசைஞ்சு கழுவிக்குங்க. பாருங்க, இதை என்ன பண்ணலாம், இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோம்னா கம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கம்பு வந்து நல்லா ஊறினோடனே நல்லா பெருசாகவும் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா இருத்துட்டு ஒரு துணியில் வந்து விரித்து போட்டுட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு துணியில் விரித்து போடுங்க. நீங்கள் நல்லாவே தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்படி அழுத்தி எடுத்துக்குங்க. இப்போ இதில் 1 டம்ளர் எடுத்துருக்கோம் அப்படின்னா இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குங்க. மிக்சியில் போட்டு தூள் பண்ணிக்கலாம். பல்ஸில் போட்டோம்னா நல்லா தூளாயிரும். அதுக்கப்புறம் எடுத்து செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். பாருங்கள், இந்த கம்பங்கூழ் செய்யறதுக்கு நான் கம்பை வந்து இந்த மாதிரி நல்லா பல்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ரவை பதத்துக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி நம்ம அந்த மாதிரி பொடி பண்ணதுனால நல்லா பூ மாதிரி இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு எப்படி கம்பங்கூழும் கம்பம் சோறும் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 டம்ளர் கம்புக்கு நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கம்பஞ்சோறுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். பாருங்க, தண்ணி வந்து நல்லா உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பொடி பண்ண இந்த கம்பை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா தூண மாதிரி போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு கட்டி விழுகாது. இப்போ என்ன பண்ணலாம், கரண்டி வச்சு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் களி கிண்டும் போது நீங்கள் வந்து கெட்டி பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடியும் பிடிக்காது, நல்லா வேகும். உங்களுக்கு களியும் கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடறோம் இல்லைங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அதை எடுத்து கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பூ மாதிரி வெந்துடும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் இருந்தாலே உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தட்டை வச்சு மூடி வச்சுட்டு இன்னும் 1 நிமிஷம் கழித்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கம்பங்களி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. பாருங்கள், இல்லைன்னா இதை கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு சாதம் எந்த அளவுக்கு வெந்திருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ தட்டை வந்து லேசாக அப்படி மூடி வச்சிடலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஈரத்தை கையில் தண்ணியை வந்து இந்த மாதிரி நனைச்சிக்கிட்டு இந்த தொட்டு பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ உங்களுக்கு சூடாக இருக்குது, உருண்டை பிடிக்கிறதுக்கு இதாக இருக்குன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த மாதிரி குலுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா உருண்டை ஆயிரும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், உருட்டி நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம அடுத்த நாள் எடுத்து கரைச்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு இதை எடுத்து வச்சேன். பாருங்கள், இது நல்லா கெட்டியாக நல்லா வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், கையிலேயே கரைச்சி விட்டாலும் கரைச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பிச்சுட்டு போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், மீதி இருக்கிறது அப்படியே நீங்கள் தண்ணிக்குள்ளேயே போட்டிருந்தீங்கன்னா இது நல்லா ஊறிட்டுருக்கும். நல்லா ஊற இதுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் ஒன்று வரும். அப்போ அதை எடுத்து கரைச்சி குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னா அதில் தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இதுலேயே கொஞ்சமாக வெங்காயமும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா கூழ் வந்து நல்லா இதாயிரும். அப்படி இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கையிலேயே கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். பல்ஸில் போட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கூழ் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பழைய சாதம் இருந்தாலும் சாதமும் போட்டு நீங்கள் வந்து நல்லா அடித்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா குழுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ கம்பங்கூழ் வீட்டில் இருக்கவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா போட்டு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக நீங்கள் சின்ன வெங்காயமும் அப்படியே தூவி விட்டுட்டு இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுடலாம்.
பாருங்க, சுட சுட இந்த மாதிரி நல்லா கம்பங்களியை வச்சுக்கிட்டு இந்த கருவாட்டு குழம்பையும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கம்பங்கூழுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை மிளகாயில் ஒரு ஊறுகாயும், இந்த மாதிரி ஒரு சுண்டைக்காய் வத்தலும், கொத்தவரங்காய் வத்தல், மிளகாய் வத்தல் வச்சுட்டு நல்லா ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கம்பங்கூழ் செஞ்சு நல்லா இதே மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்லா வரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.